அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் மணி பிளான்ட் பற்றி தான். என் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், மணி பிளான்ட் ரொம்ப டாலாகவும் புஷ்ஷியாகவும் இருக்கும். இதை நான் மெயின்டைன் பண்ண ரொம்பவே மெனக்கிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து மணி பிளான்ட் கட் பண்ண மனசே வராது. அதனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவேன்னா, அந்த அந்த சப்போர்ட்டிங் ஸ்டிக்லேயே வந்து டைப் பண்ணி எப்படியாவது நான் அதை மெயின்டைன் பண்ண பார்ப்பேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அது முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி எனக்கு மணி பிளான்ட் கட் பண்ண தான் முடியாது, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி 2 பார்ட்டாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். அப்போயும் என்ன ஆகிடுச்சுன்னா, சேரு ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம விட முடியாது, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பார்ட்ஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க முடியுமோ அந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். அப்போயும் க்ரோத் அதுக்கு அதிகமாக தான் இருக்கும். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டிக்கு வந்து கிடைக்காம போய் என்னென்ன திங்ஸ் இருக்கோ, ஃபில்ட்ரு வேஸ்ட்டாக போகிற ஃபில்டரோட அந்த ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறமேட்டா ப்ரூம் ஸ்டிக்கு, பழைய ப்ரூம் ஸ்டிக் இருக்கும் தெரியுமா, அதில் கூட வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ரோப் வச்சு ஒரு டை மாதிரி பண்ணி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அந்த மாதிரிலாம் கூட நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறமேட்டா இருக்க எல்லா பிளான்ட்டுமே அது வந்து ரொம்ப பெருசாக க்ரோத் ஆகிட்டே இருந்தது. ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம நல்லா இது வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி விட்டு ஒரு ஒரு கொஞ்சம் மினிமைஸாக இருக்கிற அளவுக்கு நான் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே பிளான்ட்ஸ் ஃபுல்லாகவே அப்படியே அந்த பாட்டுக்குள்ளேயே டம்ப் பண்ணி அதுக்கு மேலேயே நான் சாயில் போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு தூக்கி போடவும் கட் பண்ணவும் மனசு வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் இந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு நான் மீதி எல்லாத்தையுமே பாட்டுக்குள்ளேயே போட்டுட்டு அது மேலே சாயில் போட்டுட்டு நான் இதுக்கு சப்போர்ட்டாக வைக்கிறதுக்காக இந்த வாட்டி இப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். ப்ராப்பராக ஷாப்புக்கு போய் ஸ்டிக் வாங்கினேன். ஸோ நான் வந்து நீட்டாக என் மணி பிளான்ட்டுக்கு ஹைட்டாக வைக்கணும்னு பார்த்தேன். பட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்க முடியல. ஸோ பக்கத்தில் என்ன பண்ணேன்னா, ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டிக் வச்சு அதில் இந்த ஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ணி டைப் பண்ணி என் மணி பிளான்ட் இப்போ பக்காவாக நான் ரெடி பண்ணிட்டேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.